கர்த்தர் உன்னோடு இருக்க வேண்டுமானால், கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டுமானால் அவருடைய வீட்டுக்குள்ள உண்மையாக இருக்கணும். அதை விட முக்கியமாக தேவ பயம் இருந்து கொண்டு, ரெண்டும் ஒரே மாதிரி தான், ரெண்டும் ஒரே அளவு தான். இந்த ரெண்டையும் கடைபிடிக்கிறவன் பாக்கியவான். அவர்கள் வீட்டுக்குள்ள உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கிறவன் தேவனுக்கு பயப்படுவான், தேவனுக்கு பயப்படுகிறவன் உண்மையாக இருப்பான். ஆமென். மற்றவனால் இருக்க முடியாது. வேணும்னா கழுத்து கொடுத்துற மாதிரி, வேணும்னா வானத்துக்கு யாரிட்டு கீழே சாடு, இல்லை கோடிகளை உண்டாக்கு, இல்லை கிருபைகளை பெற்றுக்கொள்ளு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளு, பலிபீடத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், நீ கை வச்சு ஜெபம் பண்ணும்போது விடுதலை கிடைக்கலாம், சுகம் கிடைக்கலாம். ஆனால் கர்த்தர் உன் கூட இருக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தையில் உண்மை, வார்த்தையில் உண்மை, தேவ பயம், தேவ பயம், இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பயம் யாரிடம் இருக்கிறதோ அவன் பொய் சொல்ல மாட்டான், அவன் பொய் சொல்ல மாட்டான். ஏனென்றால் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு தேவ பயம்.